சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு 2 வார இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. ஈசன் திருவிளையாடல் எப்பவோ பண்ணாரோ இல்லையோ, இப்ப நிறைய பண்றாரு. நம்மளெல்லாம் வச்சு கூட பண்றாரு. நிறைய நல்லது நடக்குது, நடக்கட்டும். அவரை நெருங்க நெருங்க அவரை பத்தி இன்னும் இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எல்லாத்தையும் உண்மையாக்கி காட்டுறாரு. நாயேனையும் இங்க ஒரு பொருளாக நயந்து வந்துங்கிற மாதிரி நம்மளையும் ஒரு பொருளா மதிச்சு எத்தனையோ விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு சுவாமி ஒவ்வொரு படிநிலையா வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்படியே அந்த கயிறை பிடிச்சிட்டு அப்படியே அவர் காட்டுற பாதையிலேயே அப்படியே மேல மேல முன்னேறி போயிடலாம். சைவ சித்தாந்த கழகத்தின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று கொண்டு வரும் இந்த திருவிளையாடல் புராணம் நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக அன்போடு வரவேற்று வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி மகிழ்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த வாய்ப்பினை தரும் சைவ சித்தாந்த கழகத்திற்கு கோடான கோடி நன்றி. இதை செய்ய வைத்து ஆட்டுவிக்கும் இறைவனுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். சுவாமியனுடைய லீலைகளை படிக்கும் போதெல்லாம் பிரமிப்பா இருக்கு. ஐயோ என்ன மனுஷன் நீ அப்படின்னு சொல்றதும் போல இருக்கு. போன வாரம் வளையல் விட்ட படலம், அஷ்டமா சித்தி உபதேசித்த படலம், விடை இலச்சினை இட்ட படலம், இந்த 3ம் கேட்டோம் இல்லைங்களா? இந்த வாரமும் ரொம்பவே ஆச்சரியத்துக்கு எந்த விதமான குறைச்சலும் இல்லாத மாதிரியான ஒரு 3 விஷயம். தண்ணீர் பந்தல் வைத்த படலம், ரசவாதம் செய்த படலம், சோழனை மடுவில் வீழ்த்திய படலம். தன் பிள்ளைகளுக்காக தனக்காக வந்து, அதாவது சுவாமி காப்பாத்து அப்படின்னு வந்து காலில் விழுந்தா சுவாமி எந்தெந்த அளவுக்கு எல்லாம் இறங்கி மேஜிக் பண்றாருங்கிறத இந்த 3 படலங்களும் நமக்கு வந்து குறிப்பாக உணர்த்துகிறது. எந்த அளவுக்கு சுவாமி வந்து தன் பிள்ளைகள்கிட்ட தன்னோட அந்யோன்யத்தை காமிச்சிருக்காருங்கிறது இந்த எபிசோடு, இன்னைக்கு இதை நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. போன வாரம் வந்து விடையிலட்சினை இட்ட படலம்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்? காடு வெட்டி சோழன் வந்து மதுரைக்கு வரணும்னு ஆசை, ஆனா 2 நாட்டுக்கும் பகை. அதனால எப்படி போறதுன்னு தெரியாத இருந்த காலகட்டத்துல, இல்லப்பா அவன் வந்தா வந்துட்டு போகட்டும், என்ன பார்க்கணும்னு நினைக்கிறான்னு சொல்லி அவன் வந்து உரிய மரியாதை எல்லாம் ராஜேந்திர சோழன் கொடுத்து, எப்பவுமே நெடுங்கதவை வந்து மீன் இலச்சினை தான் பொறிப்பாங்க. அது இல்லாம ரிஷப இலச்சினை பொறித்து அந்த கதவை யார் திறந்ததுன்னு கேட்டு நான் தான் திறந்தோம் அப்படிங்கிற அந்த கதையை பார்த்தோம் இல்லையா போன வாரம். இப்போ திரும்பவும் அதோட தொடர்ச்சியா தான் இன்னைக்கு இந்த படலமும் வருது. தண்ணீர் பந்தல் வைத்த படலம். இந்த காடு வெட்டி சோழனுக்கு மதுரை போயிட்டு வந்ததுல இருந்து இந்த பாண்டிய நாட்டினுடைய இந்த ஃபுல் அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் மனசுல ரொம்ப பிடிச்சு போச்சு. ஊர் என்னப்பா அவ்வளவு செழிப்பா இருக்கு, வைகை அப்படி குதிச்சுட்டு ஓடுறா, சக்கசவேல்னு பச்சை பசேல்னு வயக்காடு, இந்த பக்கம் செம்மண் பூமி, இந்த பக்கம் விதைச்சா பொண்ணு விளையிற பூமி, ஆடு மாடெல்லாம் அப்படியே பசுமையா புல்லும் வயல்வெளியும் தோரணமும் மாவிலையும் பச்சை தோரணமும் ஊரே விழா கோலம் பூண்டு ரொம்ப நல்லா இருக்கு. கோவில் வேற அவ்வளவு அழகா பிரசித்தமா இருக்கு. சுவாமி அவரே வந்து வீட்டிலிருந்து அரசவையில இருந்து தானே அரசாட்சி செஞ்சு அந்த ஊர் மாப்பிள்ளையா கொண்டாடி அந்த ஊரை எவ்வளவு கொடுத்து வச்சு இப்படியே அந்த ஊரை பத்தியே சிந்திச்சுட்டு இந்த ஊரோட இன்னும் இன்னும் தன்னை நெருக்கமாக்கி கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ராஜேந்திர சோழன் பார்க்க வயசுல சின்னவனா தான் இருக்கான், பார்க்க ஆளு ரொம்ப நல்லா இருக்கான். நம்ம மகளை ஏன் ராஜேந்திர பாண்டியனுக்கு மன்னிக்கணும், ராஜேந்திர பாண்டியனுக்கு ஏன் கட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம். இது அந்த காடு வெட்டி சோழன் வந்து உனக்கு என் பெண்ணை கொடுக்கணும்னு நான் மனப்பூர்வமா விரும்புறேன் அப்படின்னு தகவலை சொல்லும் போது மன்னனுக்கு சந்தோஷம்தான், ராஜேந்திர பாண்டியனுக்கு சந்தோஷம்தான். கதை அப்படியே போனா நல்லா இருக்கு. அதுல ஒரு ட்விஸ்ட், ஒரு வில்லன் அதெல்லாம் வேணும்ல. அதாவது இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து வித்தியாசமா படம் எடுக்கிறதா நினைச்சிட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் யோசிச்சிருப்பாங்களா இருக்கும். ஆனா இந்த கதையெல்லாம் அவர் அப்பவே செஞ்சு காமிச்சிட்டாருங்கிறதெல்லாம் படிக்கும் போது என்னங்கடா இந்த கதையெல்லாம் அப்பவே வந்துருச்சா, அப்ப நாங்க தான் அதெல்லாம் புதுசுன்னு நினைச்சிட்டு இருப்போமா, அப்ப இந்த கான்செப்ட் எல்லாம் புதுசு இல்லையா, அப்ப அங்கிருந்து சுட்டதுதானா, கதையாதான் இருக்கு. இப்போ இந்த ராஜேந்திர பாண்டியனுக்கு காடு வெட்டி சோழன் தன்னுடைய பெண்ணை கொடுக்கறான்னு செய்தி கேட்டதுக்கு பிறகு ராஜேந்திரனுடைய தம்பி ராஜசிங்க பாண்டியன் முந்திக்கிறான். அந்த காடு வெட்டி சோழன் வந்துதானே சம்பந்தம் பேசணும், அவன் வந்து சம்பந்தம் பேசுறதுக்கு எப்படி 3-4 நாள் ஆகும்ல.
அது எதுக்கு 3-4 நாள் கேப் அவங்களுக்கு விட்டுட்டு நம்ம குறுக்க பூந்து நம்ம முந்திக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு பார்க்க அவ்வளவு அழகா இருப்பாளாம் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாம் அன்னைக்கே தான் கிடைக்கணுமா தனக்கு கிடைச்சா என்னன்னு சொல்லி இவன் முந்திக்கிட்டு போறான். முந்திக்கிட்டு போய் சோழ நாட்டை அடைஞ்சு மன்னர் எங்கன்னு கேட்கும்போது மன்னன் அப்ப காஞ்சி தான் தலைநகரமா இருந்திருக்கு சோழ தேசத்துக்கு. தலைநகரம் காஞ்சி வரைக்கும் போயிருக்காருனோடனே இவன் வண்டியை திருப்படா வண்டியை காஞ்சிபுரத்துக்குன்னு சொல்லி காஞ்சி வரைக்கும் போய் நேர்ல போய் பார்த்து சாஷ்டாங்கமா நெடுஞ்சான் கிடையா காலில் விழுந்து ஐயா கட்டினா உங்க பொண்ணெல்லாம் கட்டுவேன்னு நான் நேத்திக்கு தான் என் மாரியம்மன் கோயில்ல விரதம் இருந்து நேர்த்தி கடன்ல இது கட்டிக்கிட்டேன் இது கயிறு கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கையில காலில் விழுந்து கெஞ்சினதை பார்த்த உடனே இவனுக்கு பாண்டிய தேசத்துல பொண்ணை வந்து கொடுக்கணும். அண்ணனும் நல்லா இருக்கான் தம்பியும் நல்லா இருக்கான். அண்ணனும் நம்ம போய் நேர்ல போய் சம்மதமான்னு கேட்கணும். தம்பி வலிய வந்து சம்மதம்னு சொல்றான். வலிய வந்து பெண் கேட்கறான். எதுக்கு விடணும்? எப்படினாலும் நம்ம பொண்ணு அந்த குடும்பத்துல தானே வாழ போகுது. பாண்டிய சாம்ராஜ்யத்துல தானே நம்ம பொண்ணு வாழ போகுது. அண்ணனுக்கு கொடுத்தா என்ன தம்பிக்கு கொடுத்தா என்ன நம்ம தம்பிக்கே கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கே தெரியாம அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம காடு வெட்டி சோழன் தன்னுடைய மகளை ராஜசிங்க பாண்டியனுக்கு திருமணம் செய்து வைக்கிறான். அண்ணனுக்கு எதுவுமே தெரியல. அண்ணனுக்கு தெரியாமலே மன்னா மோசம் போய்விட்டோம் மன்னான்னு அமைச்சர் வந்து கத்துற வரைக்கும் ராஜசேகர பாண்டியனுக்கு ராஜேந்திர பாண்டியனுக்கு எதுவும் தெரியல. என்ன நடந்தது அமைச்சரேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி தம்பி வந்து உள்ள பூந்து மொத்த ஸ்கிரீன் பில்டிங் எடுத்துட்டாரு. அது இது பொண்ணை வந்து உங்களுக்கு கட்டி கொடுக்கறதா இருந்தது இல்லையா உள்ள பூந்து அவன் கட்டிக்கிட்டான். அவ்வளவுதானே அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவ்வளவுதானே சரி போகட்டும். நான் அந்த பொண்ணை பார்த்து என் மனசை பறி கொடுத்து அப்படிலாம் எதுவும் நடக்கல. பார்க்கவே பார்க்காத ஒரு பொண்ணு யாரு கட்டினா என்ன சரி என் தம்பி தானே எப்படியோ நல்லா இருந்துட்டு போகட்டும்னு இவன் விடுறான். ஆனா தம்பி அப்படிலாம் விடுற ஆள் இல்ல. பொண்ணை கட்டினதும் இல்லாம காடு வெட்டி சோழனுடைய மனதை கொஞ்சம் கொஞ்சமாக முழுவதுமாக மாற்றி அண்ணனுக்கு எதிராக படையை திரட்டுவதற்கு மாமனும் மருமகனும் சேர்ந்து திட்டம் தீட்டுறாங்க. மாமா அவன்லாம் ஒரு பையனே இல்ல மாமா அவனை காலி பண்ணிட்டு நான் அரசாட்சியில உட்காந்துக்கிறேன். ஏன்னா சிம்மாசனம் கிடைக்க பொண்ணு வந்து பட்டல் மகிழ்ச்சி ஆகணும் அப்படின்னா யாரா இருந்தாலும் எந்த மாமனாரா இருந்தாலும் சரின்னு தானே மாப்பிள்ளைக்கு இல்ல மாப்பிள்ளை அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. 1000 இருந்தாலும் அவங்க ஒண்ணு அண்ணன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்களா என்ன அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து படை திரட்டிட்டு போலாம். ஏன்னா அண்ணனுக்கு எங்கெல்லாம் படையில பலவீனம்னு தம்பிக்கு தெரியும். அவங்கிட்ட எத்தனை காலாட்படை இருக்கு எத்தனை குதிரைப்படை இருக்கு எத்தனை சேனைகள் இருக்குங்கிறது தம்பிக்கு தெரியும். அந்த விவரம் தனக்கு நல்லா தெரிஞ்சதுனால கடல் அளவு படை எடுத்துட்டு போர் தொடுக்கிறதுக்காக வரான். இதை எதிர்பார்க்கல அண்ணன். தகச்சுதான் போறான் ராஜேந்திரன். என்ன பண்றதுன்னு தெரியல. சுவாமி கிட்டக்கு போய் கதறான். சுவாமி கல்யாணம் நடந்துருச்சு அதுக்கு நான் எதுவுமே சொல்லல. சரி ஏதோ பண்ணிட்டு போட்டோன்னு விட்டுட்டேன். ஆனா இப்ப படை திரட்டிட்டு சண்டைக்கு வராங்க. என்கிட்ட அவ்வளவு படையும் இல்ல. ஏன்னா இப்ப போர் சூழல் இல்லைங்கிறதுனால நான் படைகளை ரொம்ப தயாரெல்லாம் பண்ணல. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இருக்காங்க. நான் சிவாலய திருப்பணி அரசாட்சின்னு ரொம்ப சௌக்கியமா போயிட்டு இருக்கேன். இந்த காலகட்டத்துல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சுவாமி. எப்பவும் போல சுவாமி நீங்க தான் எனக்கு காப்பாத்தணும் அப்படின்னு உடனே சுவாமி சொல்றாரு நீ போய் தைரியமா போருக்கு கிளம்பு. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சுவாமி அசரீரியா சொல்றாரு நீ போய் போருக்கு கிளம்பு மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்து அனுப்புறாரு. பாண்டிய சேனை படையோடு தயாராகி கிளம்புது. எதிர்த்தாப்புல சோழப்படை வருது. அந்த சோழப்படையும் பாண்டிய படையும் சந்திக்கிற நேரத்துல சுவாமி அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணார் பாண்டியனுக்கு. எப்படின்னா படைகளை அதாவது 10 மடங்கா பெருக்கி காமிச்சாராம். 1000 வீரர்கள் 10,000 வீரர்களாக கண்ணுக்கு தெரிந்தார்களாம். 10,000 வீரர்கள் இருந்தாங்கன்னா 1,00,000 வீரர்களாக கண்ணுக்கு தெரிந்தார்களாம். சோழப்படை பாண்டியனோட படையை பார்த்தோன்னே மயக்கம் வந்துருச்சு. மாமனார் கேக்குறான் எப்ப என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த உங்க அண்ணன் கிட்ட படம் ரொம்ப கம்மி இப்ப போனா அவன் தூங்க அசத்தினா இப்ப அசந்த நேரம் பார்த்து அடிச்சிடலான்னு என்னங்கடா 1க்கு 10 மடங்கா வந்து நிக்கிறான். உன்னை நம்பி நான் படையெடுத்து வந்தேன் பாத்தியா. ஐயோ பொண்ணை கொடுத்ததோட நிப்பாட்டாம மேற்படி பகையும் வளர்த்துக்கிட்டோமேன்னு ஒரு கலக்கம் வந்துருது. இவன் பேச்ச நம்பி அவசரப்பட்டு பொண்ணை கொடுத்துட்டோமோ போய் இப்படி ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வந்து நம்ம முட்டாள்தனம் பண்ணிட்டோமேன்னு நினைக்கும் போது சண்டை உக்கிரகமா நடக்கும் போது தாகம் வறட்சி சுத்தமா வறட்சி
அங்க அக்கம் பக்கம் இருக்கிற அந்த நீர்நிலைகள் எல்லாத்தையும் வறட்சி ஏற்படுத்துறாரு சுவாமி. அப்போ சோழப்படை மொத்தமும் வறட்சி தாங்காம தாகம் சொட்டு தண்ணீர் இல்லாம சோர்ந்து விழுந்துடுது. ஆனா அதே சமயத்துல பாண்டிய படையும் சோர்ந்து போய் விழுந்துடுது. இப்போ சுவாமி ஒரு வேலை பண்றாரு, தண்ணீர் பந்தல் வைக்கிறாரு. ஒரு தான் அந்த வார்த்தை கவனிக்கணும், தான் ஒருவராகவே அனைவருக்கும் தண்ணீர் தந்தார். எல்லாமே இவரோட வேலை தானே. இவர் ஒருத்தராவே இருந்து அனைவருக்கும் தண்ணீர் தந்துட்டு மயக்கம் தெளிச்சு நல்லா பன்னீரை நல்லா தெளிச்சு விட்டு எந்திரிப்பா எந்திரிப்பா, அவங்க எல்லாம் மயக்கத்திலே கிடக்கட்டும், நீ எந்திரின்னு சொல்லி எல்லாரும் எழுப்பி விட்டு பாண்டியனுடைய படை எவ்வளவு இருக்கணுமோ அதை மட்டும் தக்க வைத்து இந்த எக்ஸ்ட்ராவா அவர் மேஜிக்ல 3 டைமென்ஷன்ல 3D எஃபெக்ட்ல அவர் காமிச்சார்ல லட்சம் படைகளா பெருக்கி காமிச்சது, அவங்க எல்லாரையும் மறைய வச்சுட்டாரு. ஏன்னா அவங்க எல்லாம் இப்போதைக்கு எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. தனக்கு என்ன உண்டோ அதை மட்டும். இவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா தண்ணி குடிச்சிட்டு குளுக்கோஸ் குடிச்ச தெம்போட இன்னும் கொஞ்சம் எழுந்திருச்சு வரியா சண்டைக்குன்னு கூப்பிடும் போது சோழன் மன்னன் பயந்துட்டான். எப்ப போதும், இதுக்கு மேல எனக்கு தெம்பு இல்ல. இல்ல உங்க கூட்டம் பாதியா குறைஞ்ச மாதிரி இருக்கு. 4 இல்ல 40 இல்ல, ஒரு ஒரு அதாவது 10 8 குறைஞ்சு 8 4 குறைஞ்சு 4 ஒரே ஒருத்தர் இருந்தா கூட எனக்கு அவனோட சண்டை போட தெம்பு இல்ல. போதும், உன் பேச்ச கேட்டு சண்டைக்கு வந்தது தப்பு. அதனால நான் இதுக்கப்புறம் சண்டை போடுற எண்ணத்துல இல்லைன்னு சொல்லும் போது ராஜேந்திரனுடைய மந்திரி காடுவெட்டி சோழனையும் ராஜசிங்க பாண்டியனையும் கைது செய்து சிறைக்கு கொண்டு வராங்க. ராஜேந்திரனுக்கு மனசு கேட்கல. தம்பிக்கு பொன் கொடுத்த மாமனார் சம்பந்தி அவங்கள போய் சிறை பிடிச்சிட்டோம். ஏன்னா போர் முறை, தோத்துட்டா சிறை பிடிக்கணுங்கிறது போர் முறை. அது வீட்டுக்கு பொன் கொடுத்த வீட்டை எப்படி கைது பண்ணி கொண்டு வர்றதுன்னு சொல்லி சுவாமி கிட்ட போய் கேட்கிறான் நம்ம ராஜேந்திரன். சுவாமி, இந்த மாதிரி நான் என்ன பண்றது? நீ தப்பு பண்ண மாட்ட, உனக்கு தெரியும் மனசாட்சி படி எது செய்யணும்னு உனக்கு தெரியும், நான் சொல்லி எதுவும் தெரிய வேண்டாம். அதனால உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய் அப்படின்னு சுவாமி சொன்னாராம். உன் மனதிற்கு எது சரின்னு படுதோ அதை செய், அப்பன்னா மன்னிச்சு விட்டுறேன். சரி, ஓம் பிரியம். அதே மாதிரி தம்பியையும் காடுவெட்டி சோழனையும் மன்னித்து காடுவெட்டி சோழனுக்கு பொண்ணு கொடுத்ததுக்காக நிறைய, அதாவது முந்திலாம் மன்னர் வீட்டுல இருந்து தானே சீர் போகும், மாப்பிள்ளை வீட்டுல இருந்துதான் பெண்ணுக்கு சீர் போகும். அது மன்னர் வீடுங்கிற போது இன்னும் கொஞ்சம் பொண்ணும் மணியும் போகும் இல்லையா? அப்படியாக பொண்ணும் மணியும் பட்டாடியும் கொஞ்சம் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சேர்த்து ஏகப்பட்ட படை பரிவாரங்களோட காடுவெட்டி சோழனை சோழ தேசத்திற்கு மீண்டும் அனுப்பி வைத்தார். இந்த பிரம்மாண்டமா காமிச்சதெல்லாம் இன்னைக்கு நம்ம கிராபிக்ஸ்ல பாக்குறோம். பாகுபலி எல்லாம் பார்க்கும்போது அப்படி பிரமிச்சு போய் பார்த்தோம். அதுல அந்த நாசர் கேரக்டர் அப்படி பிரமிச்சு போய் அப்படி பேக்ல 2 அடி போற மாதிரி தோணும். ஏன்னா அந்த லென்ஸ் வழியா பார்க்கும்போது புழுதிதான் தெரியும். அதாவது கண்ணால கணிக்கவே முடியாத அளவுக்கு படை இருக்குங்கிற மாதிரி டைரக்டர் காமிச்சிருப்பாரு. கண்ணு கட்டிய தூரம் வரை சேனைகள்னு. நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் இப்போதான் அந்த மாதிரிலாம், இதெல்லாம் இப்போதான் சாத்தியம் அப்படின்னு. இது நடந்த காலம் எவ்வளவு 6000 வருஷத்துக்கு முன்னாடின்னு கணிச்சிருக்காங்க. திருவிளையாடல் புராணம் நடந்தது இப்போ ரீசெண்டா தான் ஒரு குறிப்பு படிச்சேன், 6000 வருடங்களுக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் எப்போ கான்செப்ட் எங்க? அண்ணனுக்கு பொண்ணு பேசினதெல்லாம் தம்பி உள்ள புகுந்து மாமா எனக்கு உன் பொண்ணை கட்டி கொடுங்கிறதெல்லாம் இன்னைக்கு டேரக்டர்ஸ் படம் எடுத்து பேர் வாங்கிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் எப்ப நடந்திருக்கு பாருங்க. எல்லாமே எங்க இருந்து அங்கே இருந்துதான் திருடப்பட்டது. இப்போ இருக்கிறது எல்லாமே எதுவுமே நம்மளா சுயமா எதுவும் செஞ்சுக்கல. பெருசா நம்ம காலரை தூக்கி விட்டுக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு சுவாமி சும்மா எல்லா பால்லையும் சிக்ஸர் அடிச்சிருக்காரு. ஆக தம்பி ராஜசிம்மனையும் ராஜசிங்க பாண்டியனையும் மன்னித்து சம்பந்திக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த மரியாதையெல்லாம் செஞ்சு, இந்த மிச்சம் மீதி ஆட்சிய நீயும் கூட இருந்து நான் அரசாட்சி பண்றேன், அதே சமயம் நீ கூட இருந்து எப்படி நல்லபடியா அரசாட்சி பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த மிச்சம் மீதி இருக்கிற காலங்களை சிறப்பாக கழித்தார் அப்படின்னு தண்ணீர் பந்தல் வைத்த படலம் இப்படி முடியுது. நிறைய படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் போர் திறன் எல்லாம் இந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற போது. அடுத்ததாக ரசவாதம் செய்த படலம்.
சுவாமி எப்பவுமே மன்னனுக்கு மட்டும்தான், பாண்டிய மன்னர்களுக்கு மட்டும்தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாரா அப்படின்னா இல்ல. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். யார் கூப்பிட்டாலும் சுவாமி யாருக்காக எப்படியெல்லாம் வந்தாருன்னு நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு மதுரைக்கு பக்கத்துல திருப்புவனம் அப்படிங்கிற ஊரு, ரொம்ப அழகான சிவன் கோவில். நகர்னே பேரு சுவாமிக்கு. வெறும் பூக்களில் நிறைந்த சோலையாக இருக்கக்கூடிய இடம் இன்னைக்கும் இருக்கு. திருப்புவனத்துல சிவன் கோயில் பிரதோஷமும், கார்த்திகை சோமவார சங்காபிஷேகமும் ரொம்ப விசேஷம். மதுரையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். திருப்புவனத்துக்கு ஸ்பெஷல் பஸ் எல்லாம் விட்டுருவாங்க கார்த்திகை மாசம் வந்துருச்சுன்னா. சிவன் கோவில் ரொம்ப சிறப்பான ஒரு கோவில். அந்த கோவிலிலே பொன்னம்மாள் அல்லது பொன்னணையாள்னு ஒரு குறிப்பும் இருக்கு, பொன்னம்மாள்ங்கிற ஒரு குறிப்பும் இருக்கு. பொன்னணையாள் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு தேவ மகள், அதாவது ஆடல் மகளிர், தேவதாசி. தெய்வத்துக்கு மட்டுமே தன்னை அர்ப்பணித்த ஒரு பெண் மாது. சுவாமிக்காக ஆடுவா, சுவாமிக்காக பாடுவா, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டா. சிவனடியார்கள் யாரு வந்தாலும் சாப்பாடு போடுறது அவளோட குணம். அவளுக்கு ஒரு ஆசை, சுவாமிக்கு ஒரு சிலை செய்யணும். சிவபெருமானுக்கு ரொம்ப அழகா ஒரு சிலை செய்யணும். என்ன பண்ணலாம்? மன்னர்கள் மட்டும்தான் சுவாமிக்கு சிலை செய்யணும்னு ஒரு அந்த காலகட்டம். மன்னர்கள் தான் கோவில் கட்டலாம். நம்மளோ பெண் ஜென்மம். நம்ம எப்படி கோவில் கட்டுறது? ஆனா சுவாமிக்கு சிலை வைக்கணும். எப்படி வைக்கலாம்? இது அவளுக்கு மனசுல வந்து ரொம்ப நாள் ஆக ஆக இந்த எண்ணம் ரொம்ப தீவிரமா போகுது. அவளையும் அறியாம கவலை வந்து மனுஷங்களை அரிச்சிரும்பாங்க. 2 விஷயம். அதே கவலை உடம்ப வேற மாதிரி கெடுத்தும் விட்டுடும். சில பேருக்கு கவலை வந்தா அப்படியே உடம்பு உருகிடும். இவங்க 2வது ரகம் போல. கவலையில உடம்பு மெலிய ஆரம்பிக்குது. சுவாமிக்கு வந்து இதுக்கு மேல தன்னுடைய தன்னுடைய பக்தையை சோதிக்க வேண்டாம்னு நினைச்சு சித்தராக, சித்த புருஷராக அந்த அம்மா வீட்டுக்கு வராரு. அதாவது சும்மா சிவனடியாரா வராரு. அந்த அம்மா கண்ணுல படுற மாதிரி வந்து குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டு, அந்த அம்மா சந்தோஷம் உபச்சாரம் பண்ணுது. ஐயா நீங்க சாப்பிடணும்னு. சாப்பாடெல்லாம் வேணும். தாகமா இருந்ததுன்னு தண்ணி கேட்டேன் அவ்வளவுதான். நீ யாரு என்ன ஏதுன்னு கேக்குறாரு. உன் தொழில் என்னன்னு, சுவாமிக்கு இந்த மாதிரி நான் என்ன அர்ப்பணிச்சிருக்கோம். அப்படியா? ஏன் இப்படி துரும்பா இழைச்சு போயிருக்க? நல்லா இருந்தியே 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப ஏன் இப்படி இழைச்சு போயிருக்கன்னு கேக்குறாரு. அந்த அம்மா சொல்லுது. ஆமா சாமி, கவலை தான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு சிலை செய்யணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா எப்படி செய்யறதுன்னுலாம் தெரியல. இது என்ன பிரமாதம்? இதுக்கா நீ வருத்தப்பட்ட? உன் வீட்டுல என்னெல்லாம் இருக்கு? புரியல சுவாமி. என்னென்ன பாத்திரம் எல்லாம் வச்சிருக்கேன்? எல்லா பாத்திரமும் இருக்குன்னு. பித்தளை, செம்பு, ஈயம் இது 3ம் இருக்கான்னு கேக்குறாரு. இருக்கேன் கொண்டு வா. இருக்கிறது எல்லாத்தையும் 4 சேந்தில ஏணி மேல ஏணி போட்டு ஏறி இருக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுக்குறான். ஒரு சின்ன ஸ்பூன் தட்டு கூட விடாம கொண்டு வந்து எல்லாத்தையும் குடுக்குறான். எல்லாத்து மேலையும் திருநீரை தூவுறாராம் சுவாமி. விபூதி அவர் கையால, தூளின்னு சொல்லுவாங்க, பஸ்மம்னு தூவிட்டு இத இப்ப புடம் போடு, சுத்த தங்கமா மாறிடும். சிவனோட அச்சு இருக்கு இல்லையா, வெங்கலத்தை அந்த அச்சு வாக்கும்போது அந்த மண்ணுல செஞ்ச அந்த அச்சுல பொண்ணை உருக்கி ஊத்துவாங்க. மெழுகோட சேர்த்து உருக்கி ஊத்துவாங்க. மெழுகு ஆறுனதுக்கு அப்புறம் மெழுகு கரைஞ்சு வெளியில வந்துரும். சிலை அப்படியே நிக்கும். அப்படித்தானே செய்வாங்க. நீ இப்ப செய்யின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவ அதே மாதிரி சிலையும் செய்யறான். இந்த இடத்துல 2 குறிப்பு. நான் இன்னொரு புத்தகத்துல படிக்கும் போது எவ்வளவு செஞ்சும் சிலைக்கு தங்கம் பத்தாததுனால பொட்டு கட்டினவங்கன்னு சொல்லுவாங்க அவங்கள. தேவதாசிகள் வந்து சுவாமிக்கே தன்னை மனைவியாக அர்ப்பணித்து, மனைவிங்கிற வார்த்தையே தப்பு. அது மனைவிங்கிறது வந்து லௌகீகம் சார்ந்தது. தெய்வத்திற்கே தன்னை அர்ப்பணித்ததுக்கு அடையாளமாக திருமாங்கல்யம், அதாவது பொட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பொட்டை கட்டியிருப்பாங்க. தங்கத்தை கட்டியிருப்பாங்க. அத உருக்கி சுவாமிக்காக சேர்த்தா அப்படின்னு ஒரு குறிப்பு உண்டு. ஆனா இதுல அந்த குறிப்பு இல்ல. பரஞ்சோதி முனிவரோட கதையில மூல குறிப்புல அது இல்ல. ஆனா நிறைய இடத்துல அந்த விஷயத்த நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். 2ல எது சரின்னு தெரியல. மூல குறிப்புல என்ன இருக்கோ அதுபடியே போவோம். ரொம்ப அழகா அந்த சிலையை வடிச்சு கொண்டு வரா. அந்த சிலைய பார்த்துட்டு அப்படி இறுக்கமா ஆலிங்கனம் பண்ணிட்டு, சுவாமி அப்படி இப்படி குழந்தைங்களை இப்படி நம்ம கிள்ளுவோம்ல, அழகிய சொக்கரே அப்படின்னு அவ அப்படி கிள்ளுறா. அந்த அந்த வடு, அந்த நகை கீறல் வலு
இப்படி பண்ணும்போது கண்ணம்ல அந்த கட்டவரல் நகம் பட்டு அந்த கீறல் இன்னும் இருக்கிறதா சொல்றாங்க. அது பட்டிருக்குன்னு சொல்லி சுவாமி அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அவளுக்கு ஆசைக்கு சிலையாக நின்றார் அப்படின்னு. இந்த ஈயம் பித்தளை செம்பு வந்து கொஞ்ச காலத்துக்கு தங்கமாவே இருக்கும். யுக தர்மத்தின்படி காலம் போக 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 தங்கம் மறைஞ்சு இந்த உலோகம் அதனுடைய இயல்பு நிலைக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி வச்சாராம். அவர் எவ்வளவு தீர்க்கதர் சுவாமிக்கு தெரியாதா? இப்பெல்லாம் யார் வந்து இப்போ இருக்கிற மக்கள் எப்படின்னு அவருக்கு தெரியும். சுவாமி பார்க்க போயிட்டு என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும். பின்னாடி வருவாங்க, கோவில் சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்குன்னே ஒரு சில கூட்டம் வரும். அதனால கொஞ்ச காலத்துக்கு அது தங்கமா இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து அதனோட இயல்பு உலோகத்துக்கே மாறிடும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாராம். இன்னும் அந்த சிலை அப்படியே இருக்கு. பொன்னணியாள் வடித்த சிலை அப்படிங்கிற அந்த அடைமொழியோட இன்னும் திருப்புவனம் கோவில்ல இருக்கு. ஆனா அது இயல்பு நிலைக்கு வந்துட்டதுனால செம்பும் பித்தளையும் கலந்த ஒரு அந்த நேரத்துலதான் இருக்கு. தங்க மாதிரி ஜொலிக்காது. கொஞ்சம் பழுப்பான அந்த நேரத்துலதான் இருக்கு. இப்படியாக ஒரு பக்தை ஆசைப்பட்டாங்கிறதுக்காக எதை வேணாலும் எதா வேணாலும் மாத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த ரசவாதம் பத்தி சொல்லும் போது நான் எம்ஏ படிக்கும் போது அங்க வெங்கட்ராமன் ஒரு பெரியவர், அவர் மகா ஞானி. ஆனா வெளியில எதுவுமே தெரியாது. கன நேரத்துல கவிதை எழுதுவார் அம்பாள் மேல. அது சமஸ்கிருதத்திலே கவிதை எழுதுவார். எழுதி எழுதி பறக்க விட்டுருவார். அந்த பேப்பர் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு லாபம் அப்படின்ட்டு போவார். அவர் சொன்னார், இந்த ரசவாத வித்தை செய்யறது வந்து ரொம்ப சுலபமா அப்படின்னா கொஞ்சம் மூலிகைகள் இருக்கு. அந்த பெயரெல்லாம் சொல்லி இதெல்லாம் காய்ச்சி உருக்கி வர நேரத்துல செம்பு அப்படியே தக 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 தங்கம் அப்படியே கொதிச்சு வருமா. அந்த கொதிச்சு வர்ற நிலைய உத்து பார்த்தா மனம் பிறழ்ந்து விடுமா. அதனாலேயே சித்தர்கள் ரசவாத வித்தியை யாருக்கும் சொல்லி கொடுக்காம இருந்தாங்க. ஏன்னா தங்கத்துக்கு வந்து ஆட்கொல்லிங்கிற பேர் உண்டு. சிவவாக்கியர் வந்து அது ஆட்கொல்லின்னு தான் சொல்லியிருப்பாரு. அந்த பக்கம் போகாத ஆட்கொல்லி மரம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாராம். ஆக இந்த ரசவாதம் எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்குதான் பயன்படுத்தணும். சித்தர்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துக்கு தேவைக்கு மட்டும் சித்தர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. யோசிச்சு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு ரசவாதம் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சா நாடு வேற நிலைமைக்கு போயிடும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் பெரியவங்க வந்து அதெல்லாத்தையும் மறைச்சு எதை செய்யணுமோ எதை தெரியணுமோ அதை மட்டும் தெரிஞ்சா போதும்னு வச்சாங்களோ என்னவோ. நல்ல வேளை சித்தர்கள் 18 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் ஒரு ஆயிரக்கணக்குல இருந்து அவங்க சிஷ்யர்கள் ஒரு ஆயிரக்கணக்குல பெருகி போறவங்க வரவங்க எல்லாம் ஒரு கூடாரம் அமைச்சு நான் சொல்லித்தரேன் நீ சொல்லித்தரேன்னு இந்த டியூட்டோரியல் கிளாஸ் மாதிரி எல்லா வித்தைகளையும் சொல்லித்தரேன்னு ஆரம்பிச்சா மனித குலம் எங்க போய் நிற்கும் இல்லைங்களா? அதனாலதான் அவங்க எல்லாத்தையும் சூட்சமமா எழுதி வச்சாங்க. சித்தர்கள் பாட்டுல படிச்ச உடனே எதுவுமே புரியாத மாதிரி எழுதி வச்சாங்க. அது கூட நல்லதுதான். ஆக ரசவாதம் செய்த படலம் இப்படியாக பொன்னணியாளுக்கு சுவாமி வந்து அருள்பாலிக்கிற விஷயம் இதுதான். இப்போ மீண்டும் நம்ம முதல்ல பார்த்த தண்ணீர் பந்தல் வைத்த படத்துல பார்த்த ராஜேந்திர பாண்டியனுடைய வாரிசு அவனுக்கு நடந்த ஒரு விஷயத்த பார்க்க போறோம். சோழனை மடுவில் வீழ்த்திய படலம். ராஜேந்திர பாண்டியனுடைய காலம் ஆகிட்டது. அவனுடைய காலம் முடிந்தது. அவனுடைய மகன் சுந்தரேச பாதசேகரன் அவனுடைய ஆட்சி காலம். இந்த சுந்தரேச பாதசேகரன் அப்பாவை மாதிரியே ரொம்பவே சிவபக்தி சிவத்தொண்டு நிறைந்த ஒரு வாழ்க்கை, நல்ல ஆட்சி, ரொம்ப சிறப்பான ஆட்சி. ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்கிறதுனால போர் பற்றிய சிந்தனையும் இல்ல, போருக்கு உண்டான எந்த சூழ்நிலையும் இல்ல. அதனால போருக்கு படைகளை தயார் பண்ணவே இல்லை. சுத்தமா போரே வேண்டாங்கிற எண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு மன்னன். போர் செய்யறத விட்டுட்டு விவசாயம் பாருங்கப்பா, நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லி சிவத்தொண்டு செய்ய வச்சு அத்தனை பேரையும் சைவ வழியிலே வாழ்வதற்காக பணிக்கக்கூடிய ஒரு மன்னன். இந்த சுந்தரேச பாதசேகரன் இந்த மாதிரி இருக்கான்னு கேள்விப்பட்டு சோழர்கள், அதாவது காடுவெட்டி சோழனுக்கும் அடுத்ததாக பட்டத்துக்கு வந்த சோழ மன்னன்
அவன் பேரு, அதாவது அந்த சோழ மன்னனுக்குன்னு ஒரு பேர் இல்ல. ஆனா அந்த மன்னனுக்கு பட்ட பேர் வைப்போம்ல, இப்பெல்லாம் பட்ட பேர் அடைமொழி வைப்போம்ல. அந்த அடைமொழி என்னன்னா, 1000க்கு ஒரு வீரன்னு பேராம். அதாவது அவன் ஒருத்தனே 1000 பேரை வெட்டி சாச்சிருவானாம். 1000க்கு அவன் ஒருத்தனே போதுமா. 1000க்கு ஒரு வீரன்னு தான் பேரு. இவன் சும்மாவே போர் சிந்தனை இல்லாதவன் இந்த மாதிரி சோழ மன்னன் படை திரட்டிட்டு வரான்னு சொன்னோம்னா ரொம்ப பயந்து போய் சுவாமி கிட்ட போய் இந்த மாதிரி கேக்குறான். சுவாமி, இந்த மாதிரி நான் போர் எண்ணத்திலேயே இல்லையே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்பா என்ன அந்த மாதிரி போர் குணத்தோட வளர்க்கலையே, நல்ல விதமா நல்ல ஆட்சி பண்ணுன்னு தானே சொல்லி கொடுத்து வளர்த்தாரு, நான் என்ன பண்ணுவேன்னு சுவாமி சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ போய் சண்டையிட போ. உங்க அப்பாவும் இப்படிதான் சண்டை போடுறதுக்கு பயந்துட்டு என்கிட்டதான் வந்தான். நான் தான் உன்னை காப்பாத்தினேன், உன்னையும் நானே காப்பாத்துறேன். நீ போய் சண்டைக்கு போ, நீ சண்டைக்கு தைரியமா கிளம்பு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவன் தனக்கு இருக்கிற ஏதோ கொஞ்சம் சொற்ப சேனையை திரட்டிட்டு போறான். தன்னால முடிஞ்சதா ஒரு சொற்ப சேனையை திரட்டிட்டு போறான். அங்க அவன் சண்டைய ஆரம்பிக்கிற நேரத்துல இந்த கட்டியம் கூறுவார்கள், கட்டியம் படிப்பாங்க. இந்த ராஜன் யாரு, எப்படிப்பட்டவன். இந்த மாதிரி உன் கூட சண்டைக்கு வந்தது யார் தெரியுமா? 1000க்கு ஒரு வீரன் வந்திருக்கேன் நானு. நான் யார் தெரியுமா? அப்படி இப்படின்னு சொல்லும் போது குறுக்க ஒரு ஒரு ஆரவம் வரும். கொஞ்சம் கூட்டமா, அதாவது கொஞ்சம் படைகளோட ஒரு ஆள் என்ட்ரி ஆகுறாரு. வேடுவ தலைவனாக ஒரு ஆள். நிறுத்து, நிப்பாட்டு. உன் கதையெல்லாம் எனக்கு தெரியும். உன் பீத்த கலப்பை எல்லாம் எனக்கு தெரியும். நீ விட்ட ரீல் எல்லாம் எனக்கு தெரியும். 1000க்கு நீ ஒருத்தனா? என் பேர் என்ன தெரியுமா? இதை படிக்கும் போது நிஜமாவே சிரிப்பு வந்தது. அனைத்துக்கும் ஒரு வீரன். நான் எப்படி பேர் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீ நினைச்சிட்டு இருக்க பாண்டியனோட சண்டை போட்டு ஜெயிச்சிடலான்னு. உனக்கு நான் ஒருத்தனே போதும். அனைத்துக்கும் ஒரு வீரன்னா என்ன அர்த்தம்? உனக்கு மட்டும் இல்ல, உன்னுடைய குதிரைப்படை, உன்னுடைய யானைப்படை, உன்னுடைய காலாட்படை, ரத்த கஜ துரக பதாதி சேனைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? 4 வகை படைக்கும் நான் ஒருத்தனே போதும். ஆளினால் அழகுராஜா, நான் ஒரே ஒருத்தன். சும்மா சண்டைன்னா அப்படி கேட்கவா வேணும்? சுவாமி சண்டை போட்டா படைகள் சின்ன பின்னமாக செதறி ஓடுது. இந்த மன்னனுக்கு மட்டும் புத்தியே வரல. அசந்த நேரம் பார்த்து திருப்பியும் வரான் படம் எடுத்துட்டு. சுவாமிக்கு இப்ப திருப்பி கோவம் வந்துச்சு. ஐய, இவன் அடங்குற மாதிரியே தெரியலையே, இவன் கேட்கவே மாட்டான் போல இருக்கு. இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே அந்த பரஞ்சோதி முனிவருடைய செய்யுள்ள, இவன் திருந்துவதாக தெரியவில்லைங்கிற மாதிரியே தான் வசனம் இருக்கு. இவர் திருந்துற மாதிரியே தெரியலையே, இதோ இரு வரேன்னு சொல்லிட்டு திரும்பவும் சண்டைக்கு தயாராகும் போது சுவாமி என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய மடுவை உருவாக்குறாரு. அந்த மடுவுல 2 பேரையும் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அதாவது பாண்டியனையும் விழ செய்யறாரு, அந்த 1000க்கு ஒரு வீரன் சோழன் இருக்கான்ல அவனையும் விழ செய்யறாரு. 2 பேரும் தத்தளிக்கும் போது பாண்டியன் மட்டும் கரையேறி வந்துடுறான். சுவாமி பாண்டியன்னா கரையேறி வர சொல்லி கை காமிக்கிறாரு. இறைவன் அருளால பாண்டியன் கரையேறி வந்துடுறான். அந்த மடுவில் சிக்கி சோழ மன்னன் இறந்து விடுகிறான். போதும், இதுக்கப்புறம் நீ பயப்பட வேண்டாம், நான் அவன் கதையை முடிச்சுட்டேன். அதனால நீ போய் நிம்மதியா உன் ராஜ்யத்தோட நீ இரு அப்படின்னு சொல்லி, யாரு என்னன்னு கேட்கும்போது நான் தான் சொன்னேன்ல உன்னை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி தான் யாருன்னு சொல்லி கோயிலுக்குள்ள போய் மறையறாரு. வந்தது சொக்கநாதர் தான், சோமசுந்தர கடவுள் தான் நம்மளை காப்பாத்துனதுன்னு தெரிஞ்சு சோழ மன்னன் சுந்தரேச பாதசேகரன், இந்த பாண்டிய மன்னன் மிகவும் சந்தோஷமா மிச்ச மீதி காலத்தை ஆட்சி செய்கிறான். ஆக சோழனை மடுவில் வீழ்த்திய படலம் இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட 3 படலம். தண்ணீர் பந்தல் வைத்த படலம், ரசவாதம் செய்த படலம், சோழனை மடுவில் வீழ்த்திய படலம். இது 3 வரைக்கும் இன்றைய சிந்தனைக்கு இருக்கட்டும். அடுத்தடுத்த படலங்கள் அடுத்தடுத்த வாரம் பார்ப்போம். சிவாய நம. ஒவ்வொரு வாரமும் சுவாமியை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்கார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, இந்த வார்த்தை என்னைக்கும் நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். எப்பேற்பட்ட சிக்கலா இருந்தாலும் சரணாகதின்னு அவர் காலில் போய் விழுந்தா தையம் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படின்னு தட்டி கொடுக்கும் தகப்பன் சுவாமி சொக்கநாத பெருமாள் நம்ம கூடவே இருக்காருன்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.
வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தனவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.